வெல்கம் டு மில்கீஸ் கிச்சன். எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடணும்னு பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். முறுக்கு மட்டும் வீட்டில் செஞ்சுக்கிட்டேங்க. முறுக்குக்கு மாவு பிசைகிறேன். கடையில் முறுக்கு மிக்ஸ் வாங்கிக்கிட்டேங்க. வெண்ணெய் போட்டு லைட்டாக உப்பு, பெருங்காயம், ஜீரகம் போட்டு பிசைஞ்சிக்கிட்டேங்க. முறுக்கு அச்சை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு எண்ணெய் தடவிக்கிட்டேங்க. எண்ணெய் தடவிக்கிட்டு மாவை அதுக்குள்ளே போட்டுக்கிட்டேங்க. இது மாதிரி உருட்டி ஃபுல்லாக போடாதீங்க, புளிய வராது. பதம் போட்டுக்கிட்டேங்க. எண்ணெயும் நல்லா காய வச்சுட்டேங்க. இது ரைஸ் பிரான் ஆயில், நல்லா பொங்கி வரும். முறுக்கு இது மாதிரி புழிஞ்சுக்கங்க. எண்ணெய் கையில் அடித்தா இது கரண்டியில் புழிஞ்சுக்கங்க. முறுக்கு நல்லா பொங்கி அடங்கந்தான் திருப்பி போட்டுக்கிட்டேங்க. முறுக்கு ரெட் கலராகவே இருந்தது அந்த மாவு. ஆச்சி முறுக்கு மாவு இது. முறுக்கை எடுத்து சுட்டு வச்சுக்கிட்டேங்க. இது விளக்கு எடுத்து நல்லா தேய்க்கிறேங்க. ரொம்ப நாளாக தேய்க்கலை இது, அதனால் ரொம்ப கருப்பாக இருக்குது. எலுமிச்சப்பழம், புளி எல்லாம் போட்டு தேய்ச்சி வைக்கிறேங்க. இது பெரிய விளக்குன்றதால அடிக்கடி தேய்க்கிறது இல்லை. எப்போவாச்சும் பண்டிகை டைமில் மட்டும் இந்த விளக்கை எடுப்பேங்க. அடுத்தது ரவா லட்டு செய்கிறேங்க. ரவை எடுத்துக்கிட்டேன், திராட்சை எடுத்துக்கிட்டேங்க, நெய் எடுத்துக்கிட்டேன், சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க, முந்திரியும் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃப்ரை பேனில் நெய் ஊற்றி திராட்சை முந்திரியை பொரித்து வச்சுக்கிட்டேங்க. நல்லா செவக்க வந்ததும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஃப்ரை பேனில் நெய்யில் ரவையை வறுத்துக்கிட்டேங்க. ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கணுங்க. ஒரு டம்ளர் ரவை எடுத்து நல்லா வறுத்துக்கிட்டேங்க. நல்லா வறுக்கணும் ரவையை, அப்போ தான் ரவா லட்டு நல்லா இருக்கும், இல்லைன்னா ஒட்டும். ரவையை வறுத்து வச்சுக்கிட்டு முந்திரி திராட்சையை கலந்துக்கிட்டேங்க. சர்க்கரை ஒரு டம்ளர் அளந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. சர்க்கரையும் ரவையும் நல்லா சேர்த்துக்கங்க. பால் நல்லா காய்ச்சின பால் எடுத்து ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டேங்க. நல்லா சூட்லேயே ரவா லட்டு பிடிக்கணுங்க. கை பொறுக்கிற அளவு சூட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க. ரவா லட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. முறுக்கு செஞ்சுட்டேன், ரவா லட்டு செய்கிறேங்க. ஒரு டம்ளருக்கு 15 லட்டு வந்ததுங்க. நல்லா கெட்டியாக பிடிங்க, காஞ்சதும் இறுகிடும். அடுத்தது மூக்கடலை சுண்டல் செய்கிறேங்க. 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. மூக்கடலையை குக்கரில் வச்சு டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கிட்டேன், சால்ட்டும் போட்டுக்கிட்டேங்க. 3 விசில் வரா மாதிரி வேக வச்சுக்கிட்டேங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு சுண்டல் செய்வேங்க. அடுத்தது வெண்பொங்கல் செய்கிறேங்க. பச்சை பருப்பும், ஒரு டம்ளர் பச்சை பருப்புக்கு 2 டம்ளர் அரிசி போட்டு கழுவி வச்சுட்டேங்க. தண்ணி பார்த்து வைங்க. சால்ட்டு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது காலுக்கு 2 பிடி அரிசி எடுத்து நல்லா மிக்சியில் மைய ஊற வச்சு அரைச்சிக்கிட்டேங்க. என் டாட்டர் அதில் கலர் பொடி சேர்க்குறா. நீல கலர் கால் போடலான்னு இந்த வருஷம் ஐடியா பண்ணிவிட்டு கலரை சேர்த்துட்டேங்க. தெருவெல்லாம் கழுவி தள்ளி கோலம் போடுறேங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. மழை வரா மாதிரி இருந்ததால் சின்ன கோலம் தாங்க போடுறேன். கிருஷ்ணர் கால், பாதம் போடுறேங்க நடுவில் நீல கலரில். வானம் இருட்டிக்கிட்டே வந்தது, அதனால் சின்னதாகவே கோலம் போட்டேங்க. பூ சுற்றி இலைங்க வரா மாதிரி. கலரும் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்தேங்க. என் டாட்டர் கிருஷ்ணர் பாதம் வைக்கிறா. ரோட்டில் இருந்தே வரா மாதிரி கையாலேயே பாதம் வரைகிறாங்க ப்ளூ கலரில். கலர் கொடுத்துட்டே வரேங்க. கொஞ்சமாக தான் கொடுத்தேன் கலர், ஏன்னா மழை வரா மாதிரி இருந்தது இருட்டின்னு. கோலம் போட்டு முடிச்சிட்டேன், கலரும் கொடுத்துட்டேங்க. பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணுறேங்க. சுண்டல் வெந்துடுச்சு.
3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு சுண்டலை தாளித்து வச்சுட்டேங்க. அடுத்தது பொங்கல் தாளிக்க போகிறேங்க. அதே பேனில் நெய் விட்டு மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டேங்க பொங்கலுக்கு. குக்கரில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேங்க. கோலம் போட்டுட்டு வந்து இதெல்லாம் தாளிக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க. நல்லா பொங்கல் குழைய வெந்திருக்கு பாருங்கள். பொங்கலுக்கு தாளிச்சிட்டேங்க. ரொம்ப பலகாரம் வீட்டில் செய்யலைங்க. முறுக்கு, ரவா லட்டு, பொங்கல், சுண்டல் செஞ்சிட்டேங்க. அவல் பாயசம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று, அதனால் அவல் பாயசம் செய்கிறேங்க. அவலை சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி 2 டம்ளர் கொதிக்க வச்சுட்டு அவலை கழுவி கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டேங்க. ஏலக்காவும் சேர்த்துட்டேன். அவல் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். 5 நிமிஷத்தில் இந்த பாயசம் செஞ்சிடலாம். அவல் வெந்ததும் 1 டம்ளர் பால் ஊற்றிட்டேங்க. ரொம்ப ஈஸியாக இந்த அவல் பாயசம் செய்யலாம். சர்க்கரை போட்டுட்டேன். நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சையை வறுத்து சேர்த்துட்டேங்க. அவல் பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் அவல் பாயசம். 6 மணி ஆனதும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டேங்க. பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த 3 கொத்து விளக்கு சபரிமலைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தது. தட்டில் பழங்கள்லாம் வச்சுட்டேங்க. வீட்டில் செஞ்ச பிரசாதம், கடையில் வாங்கினது, சீடை, சோமாசெல்லாம் கடையில் வாங்கிட்டேங்க. அவல் கடலையும் வச்சுட்டேன். வேர்க்கடலை உருண்டை, சீடை, தட்டை எல்லாம் கடையில் வாங்கினதுங்க. சாம்பிராணி போட்டுட்டேன். கிருஷ்ணர் பாதம் ஹாலில் வருதுங்க. நிறைய கிருஷ்ணர் இருந்ததால் பூஜை ரூமில் வைக்கலைங்க. ஹால்லையே செட் பண்ணிட்டார் எங்கள் ஹஸ்பண்டு. டெக்கரேஷன்லாம் அவரே பண்ணார். லைட்டிங், டெக்கரேஷன் எல்லாமே அழகாக செஞ்சுட்டேங்க. நிறைய கிருஷ்ணர் இருந்ததால் 3 படி செட் பண்ணுங்க. பழைய கிருஷ்ணர் நிறைய இருந்தது. வருஷம் வாங்கின பொம்மைங்கள்லாம் சேர்ந்துடுச்சு. அதை ஈர துணி போட்டு வச்சுட்டேங்க. பால், தயிர், வெண்ணெய் எல்லாம் வச்சுட்டேன். இதெல்லாம் பழைய கிருஷ்ணர். இந்த நடுவில் இருக்கிறது தான் புது கிருஷ்ணர். நிற்கிற மாதிரி வாங்கணும் இந்த வருஷம். கோமாதாவும் வச்சுருக்கேங்க பக்கத்தில். இது போன வருஷம் வாங்கின ராதாகிருஷ்ணன். இது வெண்ணெய் கண்ணன், இது தாமரை கண்ணன். எல்லா சைஸ் கிருஷ்ணரும் எங்கள் வீட்டில் இருக்குங்க. இதெல்லாம் கொலுவிலேயே பார்த்துருப்பீங்க நீங்களாம். இந்த பொம்மை 20 வருஷத்துக்கு முன்னே வாங்கினது. இன்னும் புதுசு போலவே இருக்குது. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ராதாகிருஷ்ணர் எங்கள் மாமியார் வீட்டுது. போன கிருஷ்ண ஜெயந்திக்கே பார்த்தீங்க. இது பின்னாடி பின்ன மரம்லாம் செட் பண்ணிட்டேங்க. லைட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பூஜை ரூம் சின்னதுன்றதால ஹால்லையே இதெல்லாம் அழகாக செட் பண்ணிட்டேங்க. கிழக்கு பார்த்தா மாதிரி வைக்கணும். கிழக்கு பார்த்தா மாதிரி இந்த 3 படிக்கட்டும் வச்சுருக்கேங்க. அவல் பாயசமும் வச்சுட்டேங்க. விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாம் வச்சுட்டேங்க. வீடியோவில் கிருஷ்ணன் பஜனை பாட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. இது ஃபுல் அலங்காரமும் என் டாட்டரும் எங்கள் ஹஸ்பண்டும் பண்ணது. கற்பூர ஹாரத்தி எடுக்கிறேங்க. எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு கற்பூர ஹாரத்தி எடுக்கிறோம். எந்த நோயும் நம்ம தாக்கக்கூடாது, இந்த வருஷம் நல்லா அமையணும்ன்ட்டு கிருஷ்ணரை வேண்டிக்கிறேங்க. இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.